ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த புளிய மரத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எப்படா திருச்சிக்கு வந்தேனும் அப்படின்னு புளிய மரத்தை பார்த்து ரொம்ப நல்லாச்சு. இப்போ தான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ணிவிட்டு நிறைய பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. நான் ஸ்கூல் படிக்கும்போது இதை பறித்து எல்லோரும் சாப்பிடுவோம். என்ன பண்ணுவோம்னா இது உரைச்சி இதையும் வலித்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதிகமாக போட்டி போட்டு சாப்பிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அடுப்பில் விறகு அடுப்பில் வந்து குச்சி இதில் குத்தி இதை காய வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுப்பில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோலை வந்து தனியாக அதுவே எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்னா அப்படியே செம்மையாக இருக்கும். யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு ராஜா வேட்டை தான் அன்றைக்கி. நாங்களும் இப்போ சொல்லிட்டு இங்கே விறகு அடுப்பு விறகு இல்லைன்னுட்டா விறகு தீர்ந்து போச்சு. கேஸ் அடுப்பில் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறேன். எங்கள் மச்சான்டையும் கொடுக்க போகிறேன். தூங்கிடான்னு தூங்கிட்டுருக்கேன். அதை வாயிலே போட்டு விட்ருவேன். நான் இந்த உமா பிள்ளைக்கு வந்து தெரியாமல் ரசத்தில் கலந்து கொடுத்துருவேன். நான் செங்காய் தந்தாங்கம்மா. இது செங்காய் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே அப்படியே மஞ்சள் கலரில் இருக்கும். அதான் செங்காய். அதை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். செமையாக இருக்கும் மக்கள். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள்.